வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வாழைக்காய் சம்பல் செய்வோம். வாழைக்காயை தோல் உரித்து நான் இப்போ வெட்டி கொண்டிருக்கிறேன் சின்ன சின்ன துண்டுகளாக. இதை உப்பு தண்ணிக்குள்ள போட்டு வைப்போம். வெட்டின வாழைக்காயை உப்பு கலந்த தண்ணிக்குள்ள போட்டு வைப்போம், கருக்காமல் இருக்கிறதுக்கு. அதே மாதிரி மிச்ச வாழைக்காயையும் நாங்கள் வெட்டுவோம். வெட்டி வச்ச வாழைக்காய்க்கு மஞ்சத்தூள் போட்டு பிரட்டுவோம், தண்ணியை வடிச்சிட்டு. வெங்காயத்தை சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டணும். ஃபயரில் இந்த வாழைக்காயை நாங்கள் பொரிப்போம். வாழைக்காய் பொரிஞ்சிட்டு வாழைக்காய் பொரிஞ்ச வாழைக்காயை எண்ணெய் வடிய விடுவோம். ரெண்டு அல்லது 3 மேசக்கரண்டி அளவு எண்ணெய் விட்டு நாங்கள் இப்போ இந்த வெங்காயத்தை வதக்குவோம். நாங்கள் வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தை இதை வதக்குவோம். எண்ணெய் நல்லா கொதிச்சுட்டு வெங்காயத்தை போடுவோம். கருவேப்பிலை, அப்புறம் 2 பச்சை மிளகாயை சின்ன சின்ன துண்டாக வெட்டி வச்சுருக்கேன். இது 15 கிராம் இஞ்சி, உள்ளி, 1 டீஸ்பூன் கடுகு போட்டு வினிகரில் அரைச்சி வச்சுருக்கேன். உலகத்தையும் இப்படி இருக்கட்டும். நாங்கள் அடுத்ததாக என்ன செய்வோம்னு பார்ப்போம். இந்த வெங்காயம் நல்லா பொரிஞ்சு வந்துட்டு நாங்கள் இது ஒரு டிஷ்ஷில் எடுத்து வைப்போம். ஹீட்டை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 1 மேசக்கரண்டி அளவு எண்ணெய் விடுவோம். எண்ணெய் விட்டு நாங்கள் ஏற்கனவே எடுத்து வச்சுக்கிற பச்சை மிளகாய், வெங்காயம், கருவேப்பிலையை தாளிப்போம். வச்சுட்டு மீடியத்தில் வச்சுக்கொள்ளுங்க. இதை தாளிச்சிட்டு நாங்கள் இதுக்குள்ள ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 தேக்கரண்டி சில்லி பவுடர், 1/4 தேக்கரண்டி மஸ்டர்ட் அல்லது கடுகு போட்டு நல்லா கலந்து விடுங்க. அப்படி இதோட 1/4 தேக்கரண்டி உப்பு சேர்ப்போம். முதல் நாங்கள் அடித்து வச்சுருக்க இஞ்சி, உள்ளி, கடுகு, வினியில் சேர்ந்த பேஸ்ட்டையும் இதுக்குள்ள போட்டு அதுக்காக கலந்து விடுங்க. ஹீட்டை சரியான குறைச்சி வச்சுக்கொள்ளுங்க, இல்லைன்னா எல்லாம் அடி பிடிச்சி கருகி போயிடும். இது நல்லா கலந்து விடுங்கோ. இதோட 2 மேசக்கரண்டி அளவு வினிகர் விடுங்கோ. வினிகர் விட்டுட்டு நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு இதுக்கு நாங்கள் ஏற்கனவே பொடிச்சு வச்சுக்க வெங்காயத்தை போடுவோம். போட்டுட்டு இதுக்குள்ள நாங்கள் இதோட 2 தேக்கரண்டி சீனி சேர்ப்போம். இது சுவைக்கேற்ப நான் 3 கரண்டி போடுறேன். பார்த்து நாங்கள் சேர்த்துக்கொள்வோம். சேர்ந்து சீனி கரமலாகி வரும் வரைக்கும் விடுங்க.
இது கரமல் தன்மைக்கு வரும். கரமல் ஆகி வந்தோடனே உப்பு அதெல்லாம் பாருங்க இருக்கு. எனக்கு உப்பு போடணும். ஒரு அரைக்காய் தேய்க்கிறேன் உப்பு போடுறேன். பார்த்துட்டு பேருந்து போடுவேன். இன்னொருக்கா உப்பு பார்க்குறேன். உப்பு ஓகே. இப்போ சொட்டு சீனி போட்டால் நல்லா இருக்குமா இது. நான் இன்னொரு 3 தேக்கண்டி போட இல்லாமல் 6 தேக்கண்டி போட்டுருக்கு. போட்டுட்டு பொரிச்சு வச்ச வாழைக்காய் இதுக்குள்ள போடுவோம். போட்டு நல்லா பிரட்டுவோம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சு. பாருங்கள் அந்த வடிவாக கலர்ஃபுல்லாக இருக்குது. உப்பு உரைப்பு புளிப்பு எல்லாம் இதுக்கு இருக்குது. வெங்காயம் எல்லாம் பொறுக்கி போட்டபடியாக எத்தனை நாளைக்கு பழுதா போகாமல் இருக்குது. தேங்க்யூ, பாய். இன்றைக்கு லைவ் போன கனவா கறியும் வாழைக்காய் சம்பளம் சேர்த்து சாப்பிட்றேன். ஃபுல்லு வேலையில்